நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். காங்கிரஸ் கூட்டணி கட்சியினரை ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்தால்தான் மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெற முடியும் என்று கரிக்கலாம்பாக்கம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி பேசினார். புதுவை கரிக்கலாம்பாக்கம் திடலில் காங்கிரஸ், திமுக மற்றும் கூட்டணி கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் முன்னிலையில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகையில், புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி மலர்ந்திட காங்கிரஸ், திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஏனென்றால் மத்தியில் உள்ளது போல் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால்தான் மத்தியிலிருந்து கூடுதல் நிதி பெற முடியும். புதுவை மாநிலம் வளர்ச்சி பெற மேலும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும் என்றும், ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் அமைச்சர் கந்தசாமியை ஆதரித்து கைச்சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று பேசினார். பின்னர் அமைச்சர் கந்தசாமியின் சாதனைகள் அடங்கிய புத்தகத்தை வெளியிட்டார். கூட்டத்தில் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், லட்சுமி நாராயணன், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ராமு, ராதாகிருஷ்ணன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் குமரேஸ்வரன், செயலாளர் பாண்டியன், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவி முனியம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அமைச்சர் கந்தசாமிக்கு ஆதரவாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். புதுவை ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக அமைச்சர் கந்தசாமி போட்டியிடுகிறார். ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளரான கந்தசாமியை ஆதரித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது அவர் மக்களிடம், புதுவையில் மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமையும், அவ்வாறு அமைந்தால்தான் மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெற்று புதுவையின் வளர்ச்சிக்காக பல நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும். மேலும் புதுவையில் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு இலவச மருத்துவ கல்வி வசதி உள்ளது. காங்கிரஸ் அறிக்கையில் மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள் பயனடையும் வகையில் ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதையெல்லாம் செயல்படுத்த மத்திய அரசிடமிருந்துதான் நிதி பெற வேண்டும். எனவே ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்களித்து மீண்டும் புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி மலர்ந்திட உறுதுணை புரியுங்கள் என்று பேசினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாண்டியன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் குமரேஸ்வரன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன், ஏம்பலம் செல்வம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கட்சி வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் அரசின் திட்டங்கள் சென்றடைய உறுதுணையாக இருப்பேன் என்று உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் வாக்கு சேகரிப்பின் பொழுது பொதுமக்களிடம் கூறினார். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு தொகுதி முழுவதும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் நேற்று மாலை மூலக்குளம், ஜான்குமார் நகர், குண்டு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரித்தார். அப்போது உழவர்கரை தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பேன், மின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் புதிய டிரான்ஸ்பார்மர்களை அமைக்க நடவடிக்கை எடுப்பேன், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திடவும் நடவடிக்கை எடுப்பேன், அரசின் அனைத்து நலத்திட்டங்களையும் கட்சி வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பேன் என்று கூறினார். வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்து தங்களது ஆதரவு என்றும் திமுக வேட்பாளரான திரு ஜான்குமாருக்கே என்று கூறினார்கள். அப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். இதேபோல இன்று காலை உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர், டைமண்ட் நகர் ஆகிய பகுதிகளில் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்ற திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞரின் ஆட்சியுடனும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடனும் திமுக வேட்பாளராகிய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாகவும், எனவே தொகுதி மக்களாகிய நீங்கள் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி தமக்கு பேராதரவு தந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தங்களது பொற்பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்வதாக கூறினார். அப்போது தங்களது ஆதரவு என்றுமே திமுக வேட்பாளராகிய உங்களுக்குத்தான் என்று அப்பகுதி மக்கள் ஜான்குமாரிடம் கூறினார்கள். வாக்கு சேகரிப்பின் போது ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். அரசுக்கு எதிராக மக்களை திசை திருப்ப எதிர்க்கட்சியினர் முயற்சி மேற்கொள்கின்றனர் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில்,
புதுவை மாநில காங்கிரஸ் அரசு திட்டங்கள் பற்றி நான் லாஸ்பேட்டையில் பேசும்பொழுது அரசு உங்களுக்கு குழந்தைகள் மட்டும்தான் பெற்றுக் கொடுக்கவில்லை என்று நகைச்சுவையாக கூறினேன். ஆனால் எதிர்க்கட்சியினர் இதை வேண்டுமென்றே திரைத்து விமர்சித்து அரசுக்கு எதிராக மக்களை திசை திருப்ப முயற்சிக்கின்றனர். புதுவை மக்கள் மீதும் பெண்கள் மீதும் எனக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. அவர்கள் மனம் புண்படும்படியாக நான் பேசியிருந்தால் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். எதிர்க்கட்சிகள் இதை அரசியல் காரணங்களுக்காக பெரிதுபடுத்துகிறார்களே தவிர மக்கள் நலன் கருதி அல்ல. தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இதுபோன்ற பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். அது யாராவது அதை அரசியல் ரீதியா இந்த எதிர்கட்சிகள் அதை பயன்படுத்திக் கொண்டு, ஏன்னா எங்கள் காங்கிரஸ் அரசு விமர்சனம் பண்ணுறது அவங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, அதுக்காக இதை ஒரு காரணமாக எடுத்துன்னு அவங்க அந்த பிரச்சனையை பேசியிருக்காங்க. அது யாருடைய மனத்தை புண்படுத்துவா இருந்தால் கூட அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரையும் நான் புண்படுத்துகிற மாதிரி இந்த பிரச்சனையை பேசல. இதை எதிர்கட்சிகள் தேவையில்லாமல் தேர்தல் சமயத்தில் அரசியல் லாபத்திற்காக இதை பயன்படுத்துகிறார். புதுவை காமராஜர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் தமது தொகுதியில் வாக்கு சேகரிக்கும் பொழுது அவருக்கு ஆதரவாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி ஆதரவு திரட்டினார். புதுவை காமராஜர் தொகுதி ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் தமது தொகுதிக்கு உட்பட்ட சாரம் வெங்கடா நகர் குடியிருப்பு போன்ற பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்க சென்ற முதல்வரை மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். அப்பொழுது அவர் மக்கள் மத்தியில் தொகுதியில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும், எந்த குறைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் போக்க நடவடிக்கை எடுக்கப்படும், மகளிர் சுய உதவி குழுவினருக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படும், பட்டதாரி இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மலர்ந்திட கைச்சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலர் உடனிருந்து அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். இதேபோல காமராஜர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முதலமைச்சர் வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அவர் மக்களிடம் காங்கிரஸ் ஆட்சி மலர்ந்திட கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்பொழுது அவரது ஆதரவாளர்கள் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். புதுவை மங்கலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் தேனி ஜெயக்குமாரை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். புதுவை மங்கலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் தேனி ஜெயக்குமாரை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் திறந்த ஜீப்பில் சென்று பிரச்சாரம் செய்தார். கணுவாப்பேட்டை அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அருகிலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்த கண்ணன் பேசுகையில், தேனி ஜெயக்குமாருக்கு பழக்கப்பட்ட இந்த தொகுதியில் மக்களை நம்பி அவர் போட்டியிடுகிறார். மக்களுக்காக தீவிரமாக உழைக்கக்கூடியவர். அவர் பதவியில் இருந்தபோது வில்லியனூர் பாலம், மின் விளக்குகள் போன்ற பல நல்ல திட்டங்களை செய்துள்ளார். வில்லியனூர் தொகுதி ஸ்டார் அந்தஸ்து பெற்றது போல மங்கலம் தொகுதியும் ஸ்டார் அந்தஸ்து பெற மக்கள் தேனி ஜெயக்குமாருக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசினார். பின்னர் தேனி ஜெயக்குமார் பேசுகையில், என்னை வெற்றி பெற செய்தால் தொகுதியில் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பேன். மேலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கான பணிகளை செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு நீங்கள் அளிக்கும் ஓட்டு அன்னை சோனியாவுக்கு அளிக்கும் ஓட்டு என்று பேசினார். அப்போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தேவதாஸ், செயலாளர் வெற்றி செல்வம், வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளி, துணைத் தலைவர் செந்தில்குமார், மாநில செயலாளர் கண்ணபிரான் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். ஏழை எளிய மக்கள் வளம் பெற பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று சாரும் அவை திடலில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் நிதின் கட்காரி பேசினார். புதுவை மாநிலத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 20 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிறது. 20 வேட்பாளர்களுக்கும் ஆதரவு திரட்டும் பொதுக்கூட்டம் சாரம் அவை திடலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் மாநில தலைவர் தாமோதர் தலைமை தாங்கினார். மற்றும் சிறப்பு விருந்தினராக கட்சியின் தேசிய தலைவர் நிதின் கட்காரி கலந்து கொண்டு வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகையில், ஏழை எளிய மக்கள் வாழ்வில் வளம் பெற பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று பேசினார். கூட்டத்தில் பாஜக தேசிய செயலாளரும் புதுவை மாநில பொறுப்பாளருமான லட்சுமண், முன்னாள் மாநில தலைவர்கள் விஸ்வேஸ்வரன், கேசவலு, மாநில பொதுச் செயலாளர் அன்பு செல்வம், பாஜக வேட்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.